ஒரு பெரிய மரத்தில் ஒரு சின்ன காகம் வாழ்ந்தது. அதன் பெயர் காளி. காளி நல்ல மனசு கொண்டது. ஆனா அது சோகமாக இருந்தது. ஏன்னா அது முழுக்க கருப்பாக இருந்தது. எல்லா பறவைகளும் அழகா இருக்கு, நான் மட்டும் கருப்பா என்று அது நினைத்தது. ஒரு நாள் காளி கிளி, மயில், மைனா எல்லாரையும் பார்த்தது. கிளி, நான் பச்சை. மயில், என்னோட வால் பாரு. மைனா, நான் கியூட். அவர்கள் எல்லாம் விளையாடின. காளி அருகில் வந்து, நானும் உங்களோட வரலாமா என்று கேட்டது. நீயா? நீ கருப்புதானே என்று அவர்கள் சிரித்தார்கள். காளி அமைதியாக போய்விட்டது. அடுத்த நாள் கனமழை பெய்தது. அனைத்து பறவைகளும் நனைந்தன. அவர்களின் அழகான நிறங்கள் மங்கிவிட்டது. ஐயோ, நம்ம நிறம் போயிடுச்சு. அவர்கள் பயந்தார்கள். காளி இதை பார்த்தது. அது உடனே ஒரு பெரிய மரத்தின் கீழ் அனைவரையும் அழைத்தது. இங்க நின்னா நனைக்காது. அது இலைகளைக் கொண்டு அவர்களை காப்பாற்றியது. பறவைகள் ஆச்சரியப்பட்டன. நீ எங்களுக்கு உதவுரே. மழை நின்றது. அனைவரும் காளியிடம் வந்தார்கள். கிளி, மன்னிச்சு காளி. மயில், உள்ளழகுதான் முக்கியம். காளி சிரித்தது. நிறம் இல்லாதாலும் மனசு நல்லா இருந்தா போதும். அந்த நாள் முதல் அவர்கள் எல்லாரும் நல்ல நண்பர்களானார்கள்.